கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போதுமானவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறான். இன்னொரு இறைவசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசும் பொழுது அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கு போதாதா, அல்லாஹுடைய ஆற்றல் உங்களுக்கு பத்தாதா என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேறொரு வசனத்தில் திருமறையில் நம்மை பார்த்து கேட்கிறான். இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய காரியங்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா போதுமானவனாக இருக்கிறான். எனவே நம்முடைய நம்பிக்கை இறைவனை தவிர வேறு யாரின் பக்கமும் திரும்பிவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த ஆயத்து நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. நேற்றைய தினம் பேசும் பொழுது கூட சஃபருடைய மாதம் பிறந்திருக்கிறது, அதை நாம் ஒரு துரதிஷ்டமான மாதமாக கருதக்கூடாது, அந்த மாதங்களில் நன்மையான காரியங்களை நிறுத்தி வைக்கக்கூடாது என்பது தொடர்பாக ஒரு சில செய்திகளை பேசியிருந்தோம். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு பேசி காட்டுகிறான். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, உங்களுக்கு அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா என்று பேசுகிறார். ஒரு மனிதர் இன்னொருவருக்கு நடக்கக்கூடிய துன்பங்களையோ துயரங்களையோ சோதனைகளையோ நிகழ்வுகளையோ பார்த்து படிப்பினை பெற்றுக் கொள்ளலாமே தவிர மனதிற்குள்ளால் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஏதாவது ஒரு காரியத்தை ஒருவர் செய்ய போய் அவருக்கு அதில் ஏதாவது நஷ்டமோ கஷ்டமோ பின்னடைவோ ஏற்பட்டது என்று சொன்னால் நாம் அதிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் அதுபோல் இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் இப்படி இந்த காரியத்தை செய்தால் நமக்கும் இதுபோல் ஒரு காரியம் ஏற்பட்டுவிடும் என்கிற நம்பிக்கை ஒரு மனிதனுடைய மனதில் ஒருபோதும் வந்து விடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் சஹாபாக்களுடைய மனதில் இந்த நம்பிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதோ அப்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை தொடர்ந்து சரி செய்து சஹாபாக்களை பக்குவப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதன் மூலம் இந்த சமுதாயத்துக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்னன்னா, நம்பிக்கை என்பது முஃமினுடைய மனதில் எப்பொழுதும் ஒரே விஷயத்தின் மீது தான் இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய அடிப்படை நம்பிக்கை. அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் ஒரு முஃமினுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவனுடைய இபாதத்துகளின் மீதுதான் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் பிற விஷயங்களின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு நாள் நல்ல நாள் என்பதாகவோ கெட்ட நாள் என்பதாகவோ அடிப்படையில் அறவே கிடையாது. அதையும் மீறி ஒருவருக்கு ஒரு நாள் கெட்ட நாளாக அமைகிறதுன்னு சொன்னா இபாதத்தின் அடிப்படையில் தான் சொல்லுகிறார்கள். ஒருவர் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகாமல் இருந்தால் அந்த நாளில் அவருக்கான கைதுகள் தடுக்கப்படும். என்ன காரணம்? இபாதத்தில் குறை வைக்கிறோம், கைதுகள் குறைகிறதே தவிர வேறு எந்த விதமான உலக ரீதியான பார்வையும் அங்கே இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து ஹுதைபியா என்கிற இடத்தில் இருக்கிற பொழுது அதிகாலை நேரத்தில் மழை பொழியும், சுபஹுடைய நேரத்துல மழை பொழியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லுவார்கள், மனிதர்கள் இரண்டு விதமாக இருக்கிறார்கள். இந்த மலையினுடைய விஷயத்துல மனிதர்கள் இரண்டு விதமாக இருக்கிறார்கள். ஒன்று அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், இன்னொன்று இறைவனின் மீதான ஈமான் குறைந்தவர்கள்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் புரியாமல் மீண்டும் விளக்கம் சொல்லுமாறு ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரம் இங்கே வந்து நின்றதன் காரணமாக, இந்த திசையை நோக்கி மேகங்கள் சென்றதன் காரணமாக மழை பொழிந்தது என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஈமானில் குறையுடையவர்கள். அல்லாஹ் நாடியதன் காரணமாக மழை பொழிந்தது என்று யார் நம்பினார்களோ அவர்கள் ஈமானில் நிறைந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபியினுடைய காலகட்டத்தில் நட்சத்திரங்களை வைத்து குறிபார்க்கக்கூடிய, இந்த திசையில் இந்த நட்சத்திரம் தோன்றினால் இந்த காரியம் நன்றாக நடக்கும் என்கிற நம்பிக்கை, குறிபார்க்கக்கூடிய தன்மை சஹாபாக்களுடைய காலத்தில் நிறைந்திருந்தது. அதை நோக்கி எப்பொழுதெல்லாம் சஹாபாக்களுடைய நம்பிக்கை சென்றதோ அப்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய நம்பிக்கையை சரி செய்து கொண்டே இருந்தார்கள். இது விஷயத்துல சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டு மாறி போனார்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் திடீர் என்று ஒரு பழக்கம் ஏற்பட்டது. என்ன பழக்கம்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல
இதே ஹுதைபிய்யாவுடைய உடன்படிக்கையை பற்றி பேசும் பொழுது யுபாயிஊனக தஹ்த ஷஜரதி, ஒரு மரத்திற்கு கீழே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் பையத் செய்து கொடுத்தார்கள், சஹாபாக்கள் உடன்படிக்கை செய்தார்கள் என்று மரத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருப்பார். ஹுதைபிய்யாவுல மரத்திற்கு கீழ் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிடத்தில் பையத் செய்தார்கள், உடன்படிக்கை செய்தார்கள் என்பது அந்த வசனம். திடீர்னு யார் என்ன செஞ்சாங்களோ தெரியல, ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இல்லாத ஒரு வழக்கம் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல அந்த மரத்தை புனிதமாக கருத ஆரம்பித்தார்கள். அந்த மரத்திற்கு கீழே போய் நின்று தொழுவது, அந்த மரங்களை சுற்றி வருவது, அங்கே செல்லுவதை புனிதமாக கருதுவது என்று ஒரு மரத்திற்கு முக்கியத்துவம் ஏற்பட ஆரம்பிக்கிற பொழுது ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை கவனிக்கிறார்கள். கவனிச்சுட்டு மக்களிடத்தில் விசாரிக்கிறார்கள், ஏன் எல்லாம் அங்க போறாங்க, என்ன ஆச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன ஒரு மரம், அங்கே போய் நம்ம நின்று தொழுதோம்னு சொன்னால் நமக்கு பரக்கத்து கிடைக்கும் என்று மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கை பெருகுகிறது என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு உடனே செய்த காரியம் என்னன்னா, அந்த மரத்தை வேரோடு அகற்றுவதற்கு உத்தரவிட்டார்கள். மரத்தை வெட்டிடுங்கன்னு சொன்னாங்க. எந்த மரம்? குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு மரம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரத்தை வெட்டிவிட்டார்கள். இது குறித்து ஹதீஸ்களில் பதிவு செய்கிற பொழுது, முதல் வருடம் நாங்கள் ஹுதைபியாவிற்கு சென்றோம், அங்கே மரம் இருந்தது. மறு வருடம் நாங்கள் அங்கே சென்றோம், மரத்தை அல்லாஹ் மறைத்து விட்டான். என்ன காரணம்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மரத்தை வெட்டிவிட்டார்கள். மக்களுடைய நம்பிக்கை என்பது ஒருபோதும் இறைவனுடைய படைப்புகளின் மீது அறவே இருந்துவிடக் கூடாது என்பதில் உமர் ரலியல்லாஹு கவனமாக இருந்தார்கள். நாம் பார்க்கிறோம், சமகாலத்திலே பிறப்பில் இருந்து மௌத்து வரைக்கும், திருமணத்திலிருந்து வீட்டின் எல்லா காரியங்களிலேயும் நாளையும் நேரத்தையும் கவனிக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களாக, சகுனங்கள் பார்க்கக்கூடியவர்களாக, வெள்ளிக்கிழமை இந்த காரியங்களை செய்ய வேண்டும், இந்த காரியத்தை செய்யக்கூடாது, மருத்துவமனைகளுக்கு வெள்ளிக்கிழமை செல்லக்கூடாது, அதுபோல இந்த சனிக்கிழமையானால் மரணங்கள் ஏற்படக்கூடாது. இப்படி மௌத்திலிருந்து ஹயாத்து வரை எல்லா இடத்திலையும் சகனத்தை பார்க்கக்கூடியவர்களாக, இன்னும் அதை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், செய்பவர்கள் ஒரு புறம் என்று சொன்னால், அதை நம்பக்கூடியவர்கள் அதை விட ஆபத்தானவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சனிக்கிழமை ஒரு மௌத் ஆச்சுன்னு சொன்னால், அந்த மரணம் தொடர்ந்து இன்னொரு மரணத்தை தேடும், அந்த மௌத்து இன்னொரு மௌத்தை தேடும் என்கிற நம்பிக்கை இன்றைக்கும் நமக்கு மத்தியில் இருக்கிறது. உயிரோடு ஒரு கோழியை வாங்கிட்டு வந்து கபர்ஸ்தான்ல விட்டுட்டு வந்துடுறாங்க. என்ன காரணம்? அந்த மௌத்துக்கு துணையாக இந்த கோழியை நாங்கள் கூட அனுப்பிட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதுவெல்லாம் அறவே ஈமானை பறிக்கக்கூடிய காரியம். மௌத்தும் ஹயாத்தும் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. இறைவன் யாருக்கு ஹயாத்தை கொடுக்கணும்னு நாட்டானோ கொடுக்கிறான், யாருக்கு மௌத்தை தரணும்னு நாடுகிறானோ தருகிறான். நாம் நேரடியாக பார்க்கிறோம், சனிக்கிழமை அடக்கப்படக்கூடிய ஜனாசாவோடு சேர்ந்து குழிகளிலேயோ கபர்ஸ்தான்களிலேயோ கோழிகள் விடப்படுகிறது. இது நம்பிக்கையில் குறையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். திருமணத்தினுடைய நாட்களில் பார்க்கிறோம், இந்த நாட்கள்ல திருமணம் வைக்கணும், வளர்பிறையில் திருமணம் செய்ய வேண்டும் என்று திருமணத்துல ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இருக்கிறது. ஒரு முஃமின் நம்பிக்கை என்கிற அடிப்படையில் தான் அவன் முஃமினாக இருக்கிறான். அந்த நம்பிக்கை இறைவனின் மீதும் அல்லாஹனுடைய இபாதத்தின் மீதும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு, நஷ்டம் வந்துருச்சுன்னா ஜோசியங்கள் பார்ப்பதை விட, கணக்குகளை போட்டு பார்ப்பதை விட இபாதத்தின் பக்கம் நம்முடைய நம்பிக்கை திரும்ப வேண்டும். நம்முடைய இபாதத்துல குறை இருக்கிறது, எனவே அல்லாஹ் நமக்கு சோதனையை தந்திருக்கிறான், தொழுகையை சரி செய்ய வேண்டும், தான தர்மங்களை தர வேண்டும். அல்லாஹுடைய பாதையில நாம் தர்மம் செய்தால் நம்முடைய கஷ்டம் நீங்கும் என்கிற நம்பிக்கை ஒரு முஃமினுக்கு வர வேண்டும். இறைவனுடைய இபாதத், அதன் மீதுதான் நம்பிக்கை இருக்க வேண்டுமே தவிர முஃமினுடைய நம்பிக்கை ஒருபோதும் மற்ற விஷயங்களின் மீது இருக்கக்கூடாது. இருந்தால் அது ஈமானை பாதிக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் இறைவனின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கையை கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் மாற்றி நல்லவன் புரிவானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரந்தான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, ஆபியத்தோடு, மன நிம்மதியோடு நின்று தொழகக்கூடிய நல்லதொரு நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. காலம் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு
வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் நம்முடைய சொல்லால் செயலால் பிறருக்கு எந்த விதத்திலையும் இடையூறு தராமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் தௌஃபீகையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.